ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் அடுப்பில் வச்சு 150 கிராம் ஜவ்வரிசி இதை போட்டலாம். ஜவ்வரிசி கலர் மாறாமல் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். 1 ஹவர் கழிச்சு பார்க்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டலாம். இப்போ விசில் போட்டுடலாம். ஜவ்வரிசி ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். 2 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். குக்கர் 2 விசில் வந்துடுச்சு. ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஜவ்வரிசி நம்ம ஏற்கனவே ஊற வச்சதுனால ரொம்ப சாஃப்டா சீக்கிரம் வெந்துருச்சு. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். வேக வச்ச ஜவ்வரிசியை வேற பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. தண்ணி ஊத்தாம காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் 300 கிராம் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியில ஊத்திடலாம். இந்த டைம்லயே 250 கிராம் சர்க்கரை இதையும் போட்டலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பால் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வந்துச்சு. இப்போ இது ஓரமா இருக்கட்டும். இப்போ முந்திரி எல்லாம் தாளிச்சு ஊத்திடலாம். கடாய் அடுப்புல வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் உருகட்டும். நெய் உருகிடுச்சு. 20 முந்திரி போட்டலாம். முந்திரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. 100 கிராம் கேரட்டு தோல் நீக்கி திருகி வச்சிருக்கிறேன். இது நெய்யிலேயே இந்த கேரட்டோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். கேரட் பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு மினிமம் சைஸ் ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் நெய்யில் போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ வதங்கினது போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால் ஜவ்வரிசியில் இதை எடுத்து போட்டுடலாம். ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.